ஆத்மலிங்க ஆத்ம வணக்கம். இன்று கழுப்பு செய்வினை ஏவல் பில்லி சூனியம் நீக்கக்கூடிய கழுப்பு எப்படி எடுப்பதென்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கழுப்பு எடுப்பதற்கு முன்னாடி கழுப்பு எடுப்பதற்கான எந்திரம் மயான அங்காள பரமேஸ்வரி எந்திரம். இந்த எந்திரம் வரைய முடியும், பொம்மை செய்ய முடியும். அதுக்கான பொருட்களையும் பொம்மை செய்து அதுக்கு வைக்கக்கூடிய பொருட்களையும் பார்க்கலாம். இந்த எந்திரம் எழுதுவதை பார்க்கலாம். இது மாதிரி முக்கோணம் வரைந்து அதில் சூலம் போட்டு 5 சூலங்களை வரைந்து நடுமதில் ஓம் என்ற எழுத்து எழுதி ரீம் ஓம் ரீம் என்ற எழுத்து முடித்து ஸ்ரீம் என்ற எழுத்துக்கு சூலத்தோடு ஸ்ரீம் சிவாய சிவாய ஐயும் கிளியும் சவ்வும் ஓம் ஆம் ஊம் நம. இதை சுற்றி பெரிய ஓம். இந்த எழுத்துக்கள் மீது மஞ்சள் தூவ வேண்டும். கழுப்பெடுப்பதற்கான பொம்மை இது மாதிரி மண் மடக்கு வாங்கி அதில் ப்ளஸ் கோடு போட்டு 4 பக்கம் சூலங்கள் வரைந்து முதல் பாகத்தில் நசி, 2ஆம் பாகத்தில் மசி, 3ஆம் பாகம் மசி, 4ஆம் பாகம் நசி, நசி மசி மசி நசி என்ற எழுத்தை எழுத வேண்டும். இப்பொழுது பொம்மை செய்வதற்கு 3 வகையான பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று அரிசி மாவு, இன்னொன்று சுடுகாட்டு மண், இன்னொன்று சந்தனம், சிகப்பு சந்தனம் என்கக்கூடிய அந்த சந்தனமானது பயன்படுத்தலாம். இப்போ பொம்மை செய்வதற்கு முதலில் நம் உடல் உருவாகக்கூடியது உடல் பாகம். அதனால் உடல் பாகத்தை வைக்கிறோம். உடல் பாகத்தை வைத்து நன்றாக உருட்டி வைத்த இந்த மாவை இது மாவு பொம்மை செஞ்சு அவங்களுக்கு ஆணி அடித்த ஒரு பெண் நபருக்கு செய்யக்கூடிய கடுப்பு. அதனால் உடல் பாகத்துக்கு மாவடிக்கணும். அடுத்து முகம். கால் பகுதி, இது மாதிரியாக இந்த மடக்கில் உருவம் செய்து கண், வாய், மூக்கு போன்ற உறுப்புகளை செய்து அதற்கு மஞ்சள், குங்குமம், வாசனை திரவியங்கள் தூவ வேண்டும். இது மாதிரி மஞ்சள் குங்குமம் தூவி
ஒட்டு வைத்து பொறி துஷ்ட தேவதைகளுக்கும் சகல தேவதைகளுக்கும் பிரீத்தியான இந்த பொரியை அந்த பொம்மையின் மீது கொட்ட வேண்டும். பொறி கொட்டி இப்பொழுது ஆணி அடித்து செய்வினை செய்த ஒரு பெண்ணுக்கு செய்வதால் ஆண் பாவை செய்ய வேண்டும். அதனால் ஆண் குறி. பெண் என்றால் ஆண், ஆண் என்றால் பெண் பாவை. அந்த நபருக்கு எங்கெங்கே வழி இருக்கோ அங்கெல்லாம் ஆணி அடிக்கணும். நம்மக்கிட்ட வந்த வாடிக்கையாளருக்கு 2 கை 2 கால் சிரசு எல்லாத்துலேயும் வலி இருந்தனால பொதுவாக 5 ஆணி அடிச்சிருக்கோம். இது மாதிரி சக்கரம் வரைந்து கற்பூரம் வைத்து ஏற்றி அதை சுற்றி வர வைத்து இந்த பொம்மைக்கு தேவையான அவல், பொரி, கடலை, நாட்டு சர்க்கரை, கண்ணாடி, காதோலை, கருமணி சுருட்டு, முட்டை 3 கோடுகள் வரைந்து பூஜைகள் செய்து அந்த சக்கரத்தில் அவர்களை அமர வைத்து அந்த சக்கரத்தின் 9 முறை சுற்றி வந்து அவர்கள் அமர்ந்து அதில் உட்கார வைத்து இசைக்கட்டு மந்திரம், உடல்கட்டு மந்திரம், குலதெய்வ மந்திரம் சொல்லி, காளி மந்திரம் சொல்லி, எந்த தெய்வ உபாசனை செய்யணுமோ அந்த தெய்வ உபாசனை செய்து கழுப்புக்கான மந்திரம் சொல்லி அந்த பூஜையை ஆரம்பித்து 5 எலுமிச்சைப்பழம், தேங்காய், முட்டை, பூசணிக்காய், கோழி பலி கொடுத்து மந்திர கோழியில் மந்திரம் போட்டு கழுப்பு எடுக்க வேண்டும். எப்படியேப்பட்ட ஏவல், பில்லி, சூனியம் எதுவாக இருந்தாலும் 3 நாளைகள் விலகும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது போன்று நீங்களும் சிறந்த கழுப்பெடுக்கக்கூடிய ஏவல்களை வெட்டக்கூடிய சக்தி வாய்ந்த பூஜைகள் செய்ய வேண்டுமா? எங்களை தொடர்பு கொண்டு இந்த பூஜைக்கான மந்திரம், எந்திரம், சாபனவர்த்தி செய்யும் முறையை விவரமாக அனுபவமாகவும் அறியலாம். அதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி 9043915003. இந்த நம்பருக்கு கால் செய்து தங்களுக்கு தேவையான உபாசனை பெற்று இது மாதிரி கழுப்புகள், காற்று ஓட்டக்கூடிய வேலைகள் அனைத்தும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆத்மலிங்க ஆத்ம வணக்கம்.